அதாவது நம்ம வீடியோவில் வந்து பேசியிருந்தோம், அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். இந்த பாகிஸ்தானுக்கு பின்னாடி சைனாக்காரங்க இருந்து இல்லாதவங்களெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த டயத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவோட வளர்ச்சியும் சைனாவோட வளர்ச்சியும் கம்பேர் பண்ணிலாம் வீடியோ போட்டுட்ருக்காங்க. இந்தியா வந்து பேசிக்கிட்டே தான் இருக்கும், ஆனால் ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சி கிடையாது. சைனாக்காரன் அதை கண்டுபிடிக்கிறான், இதை கண்டுபிடிக்கிறான், அப்படி கண்டுபிடிக்கிறான், இப்படி கண்டுபிடிக்கிறான். முட்டா பயல்களாக உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். இன்றைக்கி சைனாவோட பாப்புலேஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, கொரோனாவுக்கு முன்னாடி இருந்த பாப்புலேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா, இன்றைக்கி இந்தியாவோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு அங்கே இருக்கிற மக்களை அழிச்சதும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அந்த வியாதியை பரப்ப விட்டு உலகத்தில் ஏகப்பட்ட மக்களை அழிச்சானுங்க இந்த லூசு பயல்கள், இந்த சப்ப முகனுங்க. இவனுங்க வளர்ச்சி வந்து வளர்ச்சி ஆடாதுன்னா லூசு பயல்களா? இதை வந்து இவங்களெல்லாம் வந்து இந்தியாவோட கம்பேர் பண்ணுறீங்க நீங்களாம். ஒரு நாடு எப்படி இருக்கணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரே நாடு இந்தியா. என்னமோ பாலத்தை கண்டுபிடிக்கிறான், அதை கண்டுபிடிக்கிறான், இதை கண்டுபிடிக்கிறான், பயங்கரமான ஒரு வளர்ச்சி ஏஏல வந்து பயங்கரமாக சாதிக்கிறான். இந்தியா இப்போ தான் வந்துட்டு 300 கோடி 400 கோடி ஒதுக்கி இருக்குது அப்படி இப்படிலாம் பேசுறீங்க. எதுக்கு இதெல்லாம்? நாட்டு மக்களுடைய நலனும் பாதுகாப்பும் ரொம்ப முக்கியம். அதில் ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கிறது நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் மட்டும்தான். இந்த பேர் சண்டை போட்டுக்கிறாங்க பாரு, ரஷ்யாவும் உக்ரைனும். ரஷ்யா பொறுமையாக தான் போகுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த உக்ரைங்கிற மிக்கான நாட்டை வச்சு இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் எப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு முடிவு எடுத்தாலும் தெளிவாக எடுக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியா தான். அதுக்கு வந்து ரஷ்யா அதிபர் புதினும் சரி ட்ரம்ப்பும் சரி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு நம்மளுடைய நாட்டு வளர்ச்சியையும் சைனாவோட வளர்ச்சியும் கம்பேர் பண்ணுறீங்க. அது வளர்ச்சி ஆடாது. அடுத்த நாட்டை கெடுக்கிறதுக்கு நிதியை ஒதுக்கி இல்லாத இவ்வளோ வேலையெல்லாம் பார்த்து தருறானுங்க. எத்தனை பேர் கொத்து கத்தா ஒவ்வொரு நாட்டிலையும் கொரோனாவில் செத்தாங்க தெரியுமா? அதுக்கு காரணம் யார்? இந்த சப்ப மூக்கனுங்க தான். இவனுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக அவன் நாட்டு மக்களை மட்டும் கொள்றது மட்டும் கிடையாது, எல்லா நாட்டு மக்களையும் கொண்டிருக்கிறான். அவன் பெரிய சர்வதேச குற்றவாளி வந்து சைனாக்காரன். அவனுக்கு சப்போர்ட் பண்ணி இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஊசு பயல்களா? ஊசு பயல்களா? டேய் திருந்துங்கடா, தயவு செய்து திருந்துங்க.